ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வம்னி காண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திர பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியால் அருளப்பட்ட ஸ்தோத்திரமாகும். இந்த ஸ்தோத்திரத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயக பெருமானை கணங்களின் தலைவர், பரபிரம்மம், விக்னங்களை நீக்குபவர், பக்தர்களுக்கு அருள் புரிபவர், ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் என்று பலவாறு போற்றி வணங்குகின்றனர். ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரம் கணபதியின் பக்தியை வளர்க்கும் மகத்தான ஸ்தோத்திரமாகும். இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் படிப்பவர்களும் கேட்பவர்களும் வாழ்வில் சுகமும் நலனும் பெறுவார்கள். இம்மையில் இன்பங்களையும் பின் முக்தியையும் பெறுவார்கள். நல்ல மகன், பேரன் போன்ற சந்தான பாக்கியம் கிடைக்கும். செல்வம், தானிய வளம் பெருகும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் வளங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்று இதன் பாராயண பலனை ஸ்ரீ கணபதியே கூறுவதாக அமைந்துள்ளது. மிகவும் விசேஷமான இந்த ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரத்தை கணபதிக்கு உரிய விசேஷ நாட்களில் பாராயணம் செய்வதால் வளமான வாழ்க்கை அமையும். ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரம் சிவசக்தி கிருதம் ஸ்ரீ சக்தி சிவாவூச்சதுஹு நமஸ்தே கணநாதாய கணாநாம் பதயே நமஹ பக்தி பிரியாய தேவேஷ பக்தேப்யஸ் சுகதாயக. கணங்களின் நாதனே, கணங்களுக்கு அதிபதியே, உனக்கு நமஸ்காரம். பக்தியின் மீது பிரியம் கொண்ட தேவாதி தேவனே, பக்தர்களுக்கு சுகத்தை அளிப்பவனே, உனக்கு நமஸ்காரம். ஸ்வானந்தவாசினே துப்யம் சித்தி புத்திவராய ச நாபிஷேஷாய தேவாய துண்டிராஜாய தே நமஹ. தன்னுள்ளே ஆனந்தத்தில் உறைபவனே, சித்தி மற்றும் புத்திக்கு வரப்பிரசாதியே, நாபியில் பிரபஞ்சத்தை தாங்கி இருப்பவனே, டுண்டிராஜனே, காசியின் இறைவனே, உனக்கு நமஸ்காரம். வரதா பயஹஸ்தாய நமஃ பரசுதாரினே நமஸ்தே ஸ்ருணிஹஸ்தாய நாபிஷேஷாய தே நமஹ. வரங்களை வழங்கும் அபயஹஸ்தம் கொண்டவனே, மழு ஏந்தியவனே, அங்குசம் கையில் கொண்டவனே, உனக்கு நமஸ்காரம். அநாமயாய சர்வாய சர்வ பூஜ்யாய தே நமஹ சகுணாய நமஸ்துப்யம் பிரம்மனே நிர்குணாய ச. எவ்வித நோயும் அற்றவனே, அனைத்துமாக இருப்பவனே, அனைவராலும் பூஜிக்கப்படுபவனே, குணங்கள் கொண்ட வடிவமாகவும் குணங்கள் அற்ற பரம்பொருளாகவும் திகழும் உனக்கு நமஸ்காரம். பிரம்மப்யோ பிரம்மதாத்ரே ச கஜானன நமோஸ்து தே ஜேஷ்டாய சாதி பூஜ்யாய ஜேஷ்டராஜாய தே நமஹ. பிரம்ம ஞானத்தை வழங்குபவனே, கஜமுகனே, உனக்கு நமஸ்காரம். அனைத்திற்கும் முதன்மையானவனே, முதலில் பூஜிக்கப்பட வேண்டியவனே, கணங்களின் தலைவனே, உனக்கு நமஸ்காரம். மாத்ரே பித்ரே ச சர்வேஷாம் ஹேரம்பாய நமோ நமஹ அநாதயே ச விக்னேஷ விக்னகர்த்ரே நமோ நமஹ. அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவனே, ஹேரம்பனே, உனக்கு நமஸ்காரம். ஆதி அற்றவனே, தடைகளை நீக்குபவனே, தடைகளை உருவாக்குபவனே, உனக்கு நமஸ்காரம். விக்னஹர்த்ரே ஸ்வபக்தானாம் லம்போதர நமோஸ்து தே த்வதீய பக்தி யோகேன யோகீஷா சாந்திமாகதாஹ. உன் பக்தர்களின் தடைகளை நீக்குபவனே, பெரிய வயிற்றை கொண்ட லம்போதரனே, உனக்கு நமஸ்காரம். உன்னிடத்திலான பக்தி யோகத்தாலேயே யோகீஸ்வரர்கள் சாந்தியை அடைகிறார்கள். கிம்ஸ்துவோ யோக ரூபம் தம் பிரணமாவஷ்ட விக்னப
तेन तुष्टो भव स्वामिन् நித்யுக்த்வா தம் பிரணேமதுஹு. உன்னுடைய யோக ரூபத்தை நாங்கள் எப்படி துதிக்க முடியும்? உன்னை வணங்குகிறோம். தடைகளை நீக்குபவனே, இதை கண்டு மகிழ்ந்து எங்களுக்கு அருள் செய்வாய் என்று கூறி இருவரும் கணேசரை வணங்கினார்கள். தாவுத்தாப்ய கணாதீஷ உவாச்ச தௌ மகேஸ்வரௌ ஸ்ரீ கணேஷ உவாச்ச பவத்கிருதமிதம் ஸ்தோத்ரம் மம பக்தி விவர்தனம். அவர்களை எழச் செய்து கணேசர் சிவன் பார்வதியிடம் இவ்வாறு கூறினார். ஸ்ரீ கணேசர் கூறினார், நீங்கள் இயற்றிய இந்த ஸ்தோத்திரம் எனது பக்தியை வளர்க்கக்கூடியது. பவிஷ்யதி ச சௌக்கியஸ்ய படதே சுண்வதே பிரதம் புக்தி முக்தி பிரதம் சைவ புத்திர பௌத்ராதிகம் ததா தன தான்யாதிகம் சர்வம் லபதே தேன நிஷ்சிதம். இதை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இது மிகுந்த நன்மைகளை தரும். இது இம்மையின் சுகங்களையும் முக்தியையும் வழங்கும். புத்திர பௌத்திர பாக்கியங்கள், தனம், தானியம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களும் இதை வாசிப்பவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதி சிவசக்தி கிருதம் ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரம் சம்பூர்ணம்.